இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் ஷோ பற்றி. இதுக்கு பெருசாக நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் பிக் பாஸ் ஷோ பற்றி, சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பிக் பாஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிக் பாஸ் ஷோவை ஃபர்ஸ்ட் ஜான் டி மால் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் ப்ரொடியூசர் 1999 இந்த ப்ரோக்ராமை நெதர்லாந்தில் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஜான் டி மால் ஜூனியர் ஒரு டைரக்டர், கிரியேட்டர், டெலிவிஷன் ப்ரொடியூசர், ஃபிலிம் ப்ரொடியூசர். இவர் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஷோக்கு இவர் வச்ச பேர் பிக் பிரதர். அண்ட் இந்த ஷோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, இது ஒரு டச் ரியாலிட்டி காம்படிஷன் அப்படின்னு ஆட் கொடுத்து வாலண்டியர்ஸ் இந்த காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அப்ளை பண்ண வாலண்டியர்ஸ்ல சிலரை மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள இந்த பிக் பிரதர் வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்டா விட்டு டெலிவிஷன் கேம் ஷோ பண்ணாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாலண்டியர்ஸ் எல்லாருமே நெதர்லாந்து நாட்டில் இருக்க நார்மல் பீப்புள். இதுல யாருமே செலிபிரிட்டி கிடையாது. சாதாரண மக்களை வச்சு இந்த ஷோவை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி காட்டினாரு இந்த ஜான் டி மால் ஜூனியர். அந்த சீசன் சக்சஸ்க்கு அப்புறம் சீசன் 2, சீசன் 3 அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்த பிக் பிரதர் இன்னும் பெருசா பிரம்மாண்டமா நடத்தப்பட்டுச்சு. அவங்க எதிர்பார்த்ததை விட இந்த ஷோக்கு மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு கிடைச்சது. இந்த பிக் பிரதர் ஷோக்கு நெதர்லாந்துல கிடைச்ச மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் அமெரிக்கா வெர்ஷன்லயும் ட்ரை பண்ணாங்க, அங்கேயும் சக்சஸ். அதுக்கு அடுத்தது கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, நைஜீரியான்னு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் முதல் கொண்டு நிறைய நாடுகளில் இந்த பிக் பிரதர் ஷோக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சது. அண்ட் மக்களும் ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சக்சஸ்க்கு அடுத்தது இந்த பிக் பிரதர் ஷோ நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ரஷ்யா, ஆப்பிரிக்கா, ஏசியா, ஆஸ்திரேலியான்னு 88 நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ்களில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது வரைக்கும் 489 சீசனில் 489 வின்னர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்க சீசன் இல்லாமல் ஸ்பெஷல் எடிஷனாக நார்மல் வாலண்டியர்ஸ்ல இருந்து விஐபிஸ், செலிபிரிட்டிஸ் அண்ட் டீனேஜர்ஸ்னு நிறைய வெர்ஷன்லையும் நடத்தப்படுது. இந்தியாவில் ஒன்லி செலிபிரிட்டிஸை மட்டுமே வச்சு நடத்தப்படுது. ஏன்னா இந்தியா செலிபிரிட்டிஸை பிரம்மாண்டமாக கொண்டாடுற ஒரு நாடு. அண்ட் இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 2006 ஃபர்ஸ்ட் சீசன் ஹிந்தியில் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஹிந்தியில் இப்போ வரைக்கும் 13 சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 14வது சீசன் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் ஹிந்திக்கு அப்புறம் கன்னடா, பெங்காலி, தமிழ், தெலுங்கு, மராத்தி, மலையாளம் அப்படின்னு 7 லாங்குவேஜில் ஷோஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவில் மட்டும்தான் இதோட பேர் பிக் பாஸ். மீதி எல்லா கண்ட்ரீஸ்லயும் இதோட பேர் பிக் பிரதர். பேர் மட்டும்தான் மாற்றமே தவிர அதர்வைஸ் ஆல் ஓவர் த சேம் ரூல்ஸ். வேர்ல்டு வைட் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க இந்த ஷோவோட கிரியேட்டர் ஜான் டி மால் கிட்ட ஒன்ஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1984 அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதப்பட்ட கான்செப்டால இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த பிக் பிரதர் ரியாலிட்டி ஷோவை பண்ற ஐடியா வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த 1984 அப்படிங்கிற புக்ல என்ன இருக்குன்னா, இங்கிலாந்தை சேர்ந்த ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற ஆத்தர் 1949 பப்ளிஷ் பண்ண 1984 அப்படிங்கிற புக்ல, அதாவது புக்கோட பேர் 1984, அதை பப்ளிஷ் பண்ண வருஷம் 1949. ஓகே, அந்த புக்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபியூச்சர்ல அதாவது 1984 உலகமே நவீனமயமாக்கப்படும் அப்படின்னும், டெக்னாலஜி ரொம்பவே முன்னேறி இருக்கும். ஸோ எல்லா மனிதர்களுக்குமே பெயருக்கு பதிலாக நம்பர் சொல்லி அழைக்கப்படுவாங்க அப்படின்னும், எல்லாருமே டெக்னாலஜியால கண்காணிக்கப்படுவாங்க அப்படின்னும், உணவு தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னும், எல்லாருமே டெக்னாலஜியோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க, அது ஒரு பெரிய இலுமினாட்டி அப்படின்னும், அண்ட் அந்த இலுமினாட்டியோட பேர் பிக் பிரதர் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு புக் எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த புக்ல இருந்த பிக் பிரதர் கான்செப்டை படிச்ச ஜான் டி மால் ஜூனியர் 1999 அந்த கான்செப்டை ரியல் லைஃப்ல செஞ்சு பார்க்க ட்ரை பண்ணி இந்த பிக் பிரதர் கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர் எதிர்பார்த்ததை விட இந்த ப்ரோக்ராம் பல மடங்கு சக்சஸ் ஆகியிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, அவர் எதிர்பார்த்தது அந்த நெதர்லாந்துல அந்த பர்டிகுலர் சேனல்ல மட்டும் இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ஆனா போதும்னு. பட் இப்படி வேர்ல்டு வைடா ஹிட் ஆகுன்னு அவரே எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஷோ நடத்தப்பட்ட எல்லா நாடுகள்லயும், எல்லா லாங்குவேஜ்லயும் இது பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம். பட் அதை விட பிலிப்பைன்ஸ்ல நடத்தப்பட்ட பிக் பிரதர் ஷோ ரொம்ப பெரிய சக்சஸ் ஆனிச்சு. அண்ட் பிலிப்பைன்ஸ் மக்களால் ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு. எப்படின்னா, அந்த பிக் பிரதர் ஷோவில் டீனேஜ் எடிஷன் நடத்தப்பட்டுச்சு. அதில் ரிச், மிடில் கிளாஸ், புவர்னு 3 கேட்டகரி டீனேஜர்ஸையும் ஹவுஸ்மேட் ஆக்கி அவங்களுக்குள்ள எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னோ, அவங்க கஷ்டங்களை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னோ, அவங்க எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த சொசைட்டியில் வாழணும் அப்படின்னோ, நீங்கள் தான் இந்த கண்ட்ரியோட ஃபியூச்சர் அப்படின்னு ப்ரோக்ராமை ரொம்ப அழகாக ரன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த டீனேஜ் எடிஷன் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, மிகப்பெரிய சக்ஸஸும் ஆச்சு. இதில் அவங்க யாருமே விஐபிஸ், செலிபிரிட்டிஸ் கிடையாது, செலிபிரிட்டிஸோட கிட்ஸும் கிடையாது, எல்லாருமே காமன் டீனேஜர்ஸ். அண்டு இது வரைக்குமே பிலிப்பைன்ஸோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஷோ இந்த டீனேஜ் எடிஷன் பிக் பிரதர் தான். அண்ட் அந்த ஷோக்கு அப்புறம் அந்த காமன் டீனேஜர்ஸ் எல்லாருமே செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. அந்த ஷோவும் மிகப்பெரிய சக்சஸ் ஆனிச்சு. இது பிலிப்பைன்ஸ்ல மட்டும் சக்சஸ்ஃபுல் எடிஷன் இல்ல, பிக் பிரதர் ஷோலையும் இதுதான் பெஸ்ட் சீசனா சொல்லப்படுது. பட் இந்த ஷோக்கும் நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, பிக் பிரதர், பிக் பாஸ் ஷோக்கு மற்ற ஷோக்களை விட கிரிட்டிசிசம் அதிகமாகவே இருக்கு. எப்படின்னா, இன்னொருத்தர் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை கேமரா வச்சு பார்க்கறது, அண்ட் ஒரு பர்சனுக்கு பிரைவசி இல்லாம அவங்கள ஃபாலோ பண்றது, ஸ்பெஷலா இந்த ஷோவே ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்னும்,
இது எல்லாமே ஆக்டிங், அதனால தான் எடிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. பட் இதுக்கு பிக் பிரதர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒருத்தர் லைஃப்பில் அனுமதி இல்லாமல் பார்க்கறது இல்லை, அவங்க அனுமதியோட பார்க்கறது. அண்டு சொசைட்டியில் ஒருத்தர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஷோ ஒரு உதாரணம். ஸோ இந்த ஷோவை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிக் பிரதர் ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக யூகேல நடத்தப்பட்ட ஒரு சீசனில் ஃபுல்லாக டிவியில் லைவாக ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஆன்லைன்லேயும் இதுக்குன்னு ஒரு பேஜ், அதில் யார் வேணாலும் எந்த கேமரால இருந்து வேணாலும் செக் பண்ணிக்கிற மாதிரி 24/7 வச்சுருந்தாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு. பட் அதை அடுத்தடுத்த சீசனில் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டாங்க. அண்டு இன்னும் நிறைய கிரிட்டிசிசம் வைக்கப்படுது. அதுக்கு அப்பப்போ பிக் பிரதர் சைட்லேருந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் த ஷோ ஸ்கிரிப்டடாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பங்களில் ஒன்லி காம்படிஷன் சர்வைவல் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஜக்கூசி, ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஆடம்பரம் இல்லாமல் அடிப்படை தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்கிற மாதிரி லிமிட்டடான சாப்பாடு கொடுக்கப்பட்டு உள்ள கெஸ்ட் யாருமே அலோவ் பண்ணாமல் தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ இந்த ப்ரோக்ராம் நிறைய நாடுகளுக்கு போக டெக்னாலஜியும் வளர விஐபி செலிபிரிட்டிஸ் அப்படின்னு என்ட்ரியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆடம்பரத்தை கூட்டி பேசிக் ரூல்ஸை பிரேக் பண்ணி தென் கெஸ்ட்டை உள்ளே வர வச்சு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி நிறைய தளர்வுகளை கொடுத்து தான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணாலும் பிரேக் பண்ணாலும் இந்த ஷோவோட கிரேஸும் இம்ப்ரெஷனும் கூடிட்டே தான் போகுது. இந்த ஷோக்கான ஃபேன்ஸும் அதிகரிச்சுட்டே தான் போகிறாங்க. பட் இது பேசிக்காக ஒரு இலுமினாட்டி கான்செப்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரு புக்கை எழுதப்பட்டு இப்போ வேர்ல்டு வைடாக மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக ரன் ஆகிட்டு இருக்கு. அண்டு கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற சில கேள்விகள் என்னென்னா, இந்த பிக் பாஸ் ஷோவை லைவாக வெப்சைட்டில் போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் 24/7 யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்க இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஒரு ஹவுஸ்மேட்டாக போவீங்களா, இல்லை யாராச்சும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு போக மாட்டீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஷோ யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம முன்ன நான் கேட்ட கொஸ்டினுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் டாப் அப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.